இங்க ஹீரோயினோட புருஷனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஆபரேஷனுக்கு பணம் சேர்த்துக்கிட்டு இருப்பா. அவ ஃப்ரெண்டு கிட்ட போனோம்னா அப்பாவுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியாதுன்னு சொல்ல ஹீரோயின் உடஞ்சு போயிடுவா. அப்போ ஒரு ஏஜென்ட் வந்து இல்லீகலா ஆர்கன்ஸ் கிடைக்கும், ஆனா அதுக்கு கொஞ்சம் செலவாகும்னு சொல்லிட்டு போயிடுவான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஹீரோவும் அந்த ஹாஸ்பிட்டல்ல கொரோனா டைம்ன்றதுனால இங்க இல்லீகலா ஆர்கன்ஸை டிரான்ஸ்பிளான்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிய வரும். ஹீரோயின் எல்லா இடத்துலயும் பணம் தேடிட்டு இருக்க அந்த நேரத்தில் ஜெயில இருந்து வந்த ஹீரோவோ உன்னால தான் என் வாழ்க்கை வீணா போச்சு, என் மொத்த எதிர்காலத்தையும் அழிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவும் கோவப்படுவான். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வர வேண்டிய ஹார்ட்டை உன் ஃப்ரெண்டு 2 கோடி ரூபாய்க்கு வித்துட்டான்னு சொல்ல பணம் இருந்தா தான் ஹார்ட், பணம் இருந்தா தான் வாழ முடியும்னு சொல்லிட்டு போயிடுவான். ஹீரோயினும் அவ ஃப்ரெண்டு கிட்ட போய் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு வேற வழி இல்லாம ஹீரோ சொல்ற வேலையை செய்ய போவா. இவங்க 2 பேரும் போய் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற பணத்தை கன்னு காட்டி எடுத்துட்டு வரும்போது அங்க இருந்த பாடி கார்ட்ஸுக்கும் இவங்களுக்கும் சண்டை நடந்ததுனால பணத்தை அங்கேயே விட்டுட்டு இவங்க மட்டும் எஸ்கேப் ஆகி வருவாங்க. அங்க போலீஸ் செக் போஸ்ட் இருந்தாலும் இவங்க வேகமா போனதுல ஆம்புலன்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு அவங்களும் வழி விட இவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஆனா செக் போஸ்ட்ல நின்று இருந்த போலீஸோ எப்படியோ மோப்ப முடிச்சு கரெக்டா இதான் நடந்துச்சுன்னு சொல்றான். ஹீரோவும் ஹீரோயினும் வேற வழி இல்லாம இன்னொரு பெஞ்ச்ல போய் கொள்ளையடிப்பாங்க. அந்த நேரத்துல ஒருத்தவன் ஹீரோவோட ஃபேஸை பார்த்துட்டு எல்லாரும் சேர்ந்து அவனை பிடிச்சிட ஹீரோயின் பணத்தை எடுத்துட்டு ஓடிடுவா. ஹீரோ அவ்வளவுதான் மறுபடியும் என்ன ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டு நினைக்கும் போது ஹீரோயின் கன் எடுத்துட்டு வந்து ஹீரோவை காப்பாத்தி கூப்பிட்டு போயிடுவா. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஹவுசிங் போர்டுல ஒளிஞ்சுக்க கரெக்டா போலீஸும் அந்த இடத்த மோப்பம் முடிச்சு சுத்தி வளைச்சிருவாங்க. அப்ப ஹீரோ ஹீரோயின் கிட்ட இருந்த கோட்டையும் அவகிட்ட இருந்த பணத்தையும் உருவிட்டு இது என்னை ஏமாத்துறதுக்குன்னு சொல்லிட்டு ஓடிடுவான். ஆனா நிஜத்துல ஹீரோயினாச்சும் தப்பிக்கிட்டுமேன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கும்போது அங்க இருந்த போலீஸோ தாவி ஹீரோவை பிடிச்சிட ஹீரோ கன் பாயிண்ட்ல அவனை பிடிச்சிருவான். இருந்தாலும் அவனை கொல்லாம அவன் காது பக்கத்துல சுட்டுட்டு ஹீரோ வண்டி எடுத்துட்டு போயிடுவான்.